வணக்கம், வெல்கம் டு புஷ்பலதாஸ் ஆல் இன் த கிச்சன். வாங்க மாயிலை துவையல் எப்படி பண்ணுறது அப்படின்னு இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். மாயிலை துவையல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். மாயிலை துவையல் செய்கிறதுக்கு முதல்ல மாயிலை வேணுங்க. மாயிலை நல்ல துளிராக எடுத்துக்கணும். இந்த ப்ரௌன் கலரில் மேலே கொழுந்து இருக்கும் இல்லைங்களா, அது எடுத்துக்கலாம். இல்லைன்னா அந்த ப்ரௌன் கலரில் இருந்து அப்படியே பச்சை நிறத்துக்கு மாறிட்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த இலையும் எடுத்துக்கலாம். ஆனால் தளிர் இலை, அதாவது இளம் இலையாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த காம்பை நீக்கிட்டு வச்சுக்கோங்க. அடுத்து வெள்ளை உளுத்தம் பருப்பு, அந்த முழு உளுந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் துருவலாகவும் எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு ஒரு 4-5 பல் எடுத்துக்கலாம். கூட புளி ஒரு பெரிய சுண்டைக்காய் அளவுக்கு எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு புளி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. மிளகா வத்தல் 2 எடுத்து வச்சுருக்கேன். தனியா ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாமான்களோட எண்ணெயும் உப்பும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மாயிலை துவையல் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். பேன் சூடானதுக்கப்புறம் அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் லேசாக சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு பல்ல அதில் போடலாம். கூட ஒரு துண்டு இஞ்சி போடலாம். எடுத்து வச்சிருக்கிற புளியும் போட்டு வதக்கலாம். தனியாவையும் சேர்த்து வதக்கலாம். இப்போ வெள்ளை உளுத்தம் பருப்பு சேர்த்து வறுக்கணும். இந்த வெள்ளை உளுத்தம் பருப்பு லைட்டாக வாசனை வரும்போது தான் அடுத்த பொருளை நம்ம சேர்க்கணும். இப்போ மிளகா வத்தலை சேர்த்துக்கலாம். மிளகா வத்தல் நீட்ட மிளகா வத்தலாக இருந்தாலும் நீங்கள் கிள்ளி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா வதக்கும் போது அது பெருசாக நீட்டிகிட்டு இருக்கும். நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போதும் நமக்கு தொந்தரவாக இருக்கும். அதனால் மிளகாவை கிள்ளியே போட்டுக்கலாம். போட்டு நல்லா வறுத்து விட்டுட்டு எடுத்து வச்சுருக்கிற தேங்காயும் இது கூடவே சேர்த்து வதக்கிக்கலாம். லேசாக தேங்காய் ரொம்ப வதக்க வேண்டாம். லேசாக வதக்கி விட்டதுமே அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மா இலையை நல்லா கிள்ளி போட்டுக்கலாம். மா இலை ரொம்ப வதங்கக்கூடாதுங்க. லேசாக வதங்கினதுமே நிறுத்திட்டு இதை ஆற விடணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு போட்டுட்டு மிக்சிலேயோ இல்லைன்னா அம்மிலேயோ அரைச்சி எடுக்கணும். வறுத்து வச்சதை அரைச்சி எடுத்தோன்னா மா இலை துவையல் ரெடிங்க. நம்ம போட்ட அளவுகளுக்கு இந்த துவையல் நல்ல நாக்குக்கு உணர்த்தியாக இருக்குங்க. நல்ல காரம், உப்பு, புளி எல்லாமே நல்லா இருக்குது. இது ஒரு தயிர் சாதத்துக்கோடு தொட்டு சாப்பிட்டா செமையாக இருக்கும். இந்த துவையல் சும்மா டேஸ்ட் மட்டும் இல்லைங்க, இதில் மருத்துவ குணமும் இருக்குது. அந்த மருத்துவ குணங்களெல்லாம் பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற எழுத்தை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு மணி தெரியும், அந்த மணியும் ஒரு வாட்டி அழுத்தி விட்டுடுங்க. நான் எப்பெல்லாம் புதுசாக வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.